Mumbai Wankhede Stadium celebrates 50 years. So Wankhede Stadium inaugurated when 50 years ஆச்சு. ஸோ ஐ ஷேர் மை சம் மெமரிஸ் இன் Wankhede Stadium. அதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இன் Wankhede Stadium. ஸோ ஃபர்ஸ்ட் மெமரிஸ் எஸ்பெஷலி எல்லாருக்குமே ஞாபகத்தில் வருது என்னென்னு பார்த்தா 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். ஸோ ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா யாராலும் அந்த ஒரு மொமெண்ட் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ண அந்த மொமெண்ட், அதுவும் எஸ்பெஷலி அந்த தோனி 6 அடிச்சு முடிக்கிற ரவி சாஸ்திரியோட தோனி ஃபேஸஸ் ஆஃபிங் ஸ்டைல், மேக்னிஃபிசன்ட் ஸ்ட்ரைக் இந்த க்ரௌட், இந்தியா லிஃப்ட் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 28 இயர்ஸ் அந்த ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இந்தியன் ஃபேன்ஸுக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜோஷாக இருக்கும். அப்படியே நிறைய ஒரு மொமெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கினே போகலாம். ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ என்னால் எந்த அளவுக்கு நான் எனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸுங்கிறத நான் ஷேர் பண்ணப்பேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அதே 2011 பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் அண்டர் மும்பையில் தான் இருந்துச்சு அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா அந்த ஒரு சீரீஸ் வந்து அஸ்வின் நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த ஒரு சீரீஸில் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டு வந்து எல்லோரும் சச்சின் ஒரு 100 வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அன்ஃபார்ச்சுனேட் 94 ரன்ஸுக்கு சச்சின் அவுட் ஆகிடுவார். ஸோ வந்து எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும். அதே டெஸ்ட்டில் அஸ்வினோட ஒரு 100 நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வருவோம். ஐபிஎல் 2012 பார்த்தீங்கன்னா எம்ஐ vs சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடுவில் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 173 for 8 அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த ஒரு மேட்ச் ஃபஸ்ட் இன் சிஎஸ்கே. இன் ரிப்ளை மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சச்சின் தெண்டுல்கரும் ஒரு பில்லியன் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரும் மேட்ச் முடிக்கிற ஸ்டேஜ் மறுபடியும் ஒரு கொலாப்ஸ் நடக்கும் அந்த ஒரு மேட்ச்சில். ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எந்த மேட்ச் இருக்கும். ஸோ 3 balls 14 runs அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா டுவைன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் பால் வந்து ஒரு 6, அடுத்த 2 பால் 4 அடித்து மேட்சே முடிச்சிடுவார் அகெயின்ஸ்ட் பென் இல்ஃபனாஸோட ஒரு ஓவரில். ஸோ அந்த கேம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஒரு மெமரபிள் ஒன் அப்படின்னு தான் சொல்லுவேன். 2012 எனக்கு 2012 ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் எவர். நிறைய ஃபேவரட் மேட்சஸ் தான், அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் எவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நான் சொன்னேன். அந்த கேம் வான்கடே ஸ்டேடியமில். ஸோ அது வந்து எனக்கு நிஜமாலே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மெமரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே இன்னொரு இது பார்த்து 2013 பார்த்தீங்கன்னா அதே எம்ஐ vs சிஎஸ்கே கேம். ஸோ சிஎஸ்கேவோட அவங்களோட லோயஸ்ட் டோட்டல் ரெஜிஸ்டர் பண்ண கிரவுண்டும் வான்கடே ஸ்டேடியம் தான். ஏன்னா 2013 மும்பை இந்தியன்ஸ் ஒரு 139 அப்படின்னு அடிப்பாங்க. ஸோ 140 அப்படின்னு சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டப்பு விக்கெட் வந்து ஒரு 79 ரன்ஸ்க்கு சிஎஸ்கே அவுட் ஆகிடுவாங்க. ஸோ ஐபிஎல் ஹிஸ்டரியிலே சிஎஸ்கே ரெஜிஸ்டர் பண்ண லோயஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கோர் தான். ஸோ அது வந்து வான்கடே ஸ்டேடியமில் நடந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2014, 15 அது மாதிரி நிறைய நம்ம பார்த்துன்னே இருந்தோம்னா அந்த 2000 அப்படியே 2016 வருவோமே, T20 வேர்ல்ட் கப். அங்கே வந்து நிறைய மேட்சஸ் நடந்தது மும்பையில். ஸோ அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs இங்கிலாந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 230 அப்படின்னு அடிப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து அதை பிரில்லியண்ட்டாக சேஸ் பண்ணி ஜோ ரூட் ஒரு 90 நம்ம பார்ப்போம் அந்த ஒரு மேட்ச். ஸோ அது கூட ஒரு இதில் அந்த இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் அந்த T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸும் தோற்றது வான்கடையில் தான். ஸோ இந்தியா வந்து ஒரு 190 அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். விராட் கோலியோட ஒரு பிரில்லியன்ட் ஒரு 89 பார்ப்போம். அண்ட் ரிப்ளை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி ஜான்சன் சார்ல்ஸ் அண்ட் லெண்டில் சிமன்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பவுலர்ஸை பிறந்து கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் ஃபினிஷிங் ரசல் ஒரு ஃபினிஷிங் கொடுத்து ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அந்த வருஷம் டைட்டிலும் அடித்தாங்க. ஸோ அந்த செமிஃபைனல்ஸும் இன்னும் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். அண்ட் தென் 2018 அகெயின் கம்ஸ் டு ஐபிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இதுவாச்சு. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் குவாலிஃபயர் 1. ஸோ எஸ்ஆர்எச் வந்து ஒரு 139 ரன்ஸ் தான் அடிப்பாங்க அந்த குவாலிஃபயர் 1ல். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஒரு இதில். ஒரு சைடு விக்கெட்ஸ் விட்டு ரஷித் கானும் சரி புவனேஸ்வருக்கும் சந்தீப் சர்மா இவங்க நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ ஒரு எண்டில் ஃபேப் டூ பிளேஸ் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த ஒரு மேட்சும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மெமரபிள் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேடியம் தான் ஃபைனல்ஸ். ஸோ சிஎஸ்கேவோட கம்பேக் சீசன் அப்படின்னு சொல்லணும் நம்ம அந்த ஒரு இது. ஏன்னா 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் அந்த சீசன் தான் வந்தாங்க. ஸோ அந்த குவாலிஃபயர் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 172 எஸ்ஆர்எச்சோட தான் ஃபைனல்ஸ் 172 ரன்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபயர் பண்ணிக்கிற ஃபேப் டூ பிளேஸ் இந்த ஒரு கேம் வந்து ஃபைனல்ஸில் ஈ கான்ட் பர்ஃபார்ம் வெல். பட் வாட்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆடுவார். அதுக்கப்புறம் அடுத்த இதுதான் வாட்சனோட ஒரு ஹீரோயிக்ஸ் நாக் நம்ம பார்த்தோம் எல்லாருமே. 170 நாட் அவுட், அது வந்து ஒரு வின்னிங் நாக்காக இருந்தது. ஸோ ரஷீத் கான் மற்ற எல்லா பவுலர்ஸும் பிரித்து மேஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இன்னொரு இது நான் சொல்ல மறந்துட்டேன் நான். ஸோ அதே 2018 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கம்பேக் மேட்ச் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அதுவும் யாராலும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ 166 அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ 167 அப்படின்னு டார்கெட் இருக்குது சிஎஸ்கேக்கு. ஸோ நல்ல ஸ்டார்ட் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மிடில் நிறைய விக்கெட்ஸ் வந்துடும். கேதார் ஜாதவுக்கு இன்ஜூர் ஆகி போயிடுவார். ஸோ டுவேன் பிராவோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மேனாக நின்று அந்த ஒரு கேமை மிச்சு கொடுப்பாரு. அதுவே பும்ரா அவர் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. அந்த மேட்சும் இன்னும் கண்ணில் லாஸ்ட் ஓவர் ஒரு 6 பால் 7 ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ கேதார் ஜாதவ் ஒரு இன்ஜூரியோடு வந்து ஆடுவார். ஸோ அந்த முஸ்தபிசூர் ரஹ்மானை வந்து முட்டி போட்டுன்னு அந்த ஃபைன் லேக் மேலே அடிக்கிற 6லாம் சத்தியமாக இப்போ வரைக்கும் என் கண்ணில் அப்படி நிற்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் 2019 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 240 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க ஒரு T20 சீரீஸில் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதை விராட் கோலி வந்து ஒரு பில்லியன் ஒரு 90 ரன்ஸ் ஒரு ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அதுவும் ஒரு பிரில்லியன்ட் ஒரு மெமரபிள் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஐபிஎல் நம்ம பார்த்து நிறைய மெமரிஸ் சொல்லிகிட்டே போகலாம். வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வான்கடே ஸ்டேடியம் பொறுத்தவரை நிறைய ஹிஸ்டாரிக் மேட்சஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு வான்கடேயில். ஸோ கிரேட் சச்சின் டெண்டுல்கர் அவரோட லாஸ்ட் கேம் 200th டெஸ்ட் மேட்ச் அதுவும் நடந்தது வான்கடேயில் தான். அதுவும் வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட் ஃபார் எவ்ரி மும்பை ஃபேன்ஸ் அண்ட் சச்சின் ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட் வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா சச்சின் ஒரு 200th டெஸ்ட் மேட்ச் அதான் அவரோட லாஸ்ட் ஆட போகிறது அப்படிங்கும்போது அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோம் க்ரௌட். அது நிஜமாலே வந்து ஒரு பெரிய ஒரு கெஸ்டர் தான். அது சச்சின் பாஜி பொறுத்த வரைக்கும் சரி, அந்த மும்பை ஃபேன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் சரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா எஜாஸ் பட்டேல் ஒரு என்டையர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு விக்கெட் 10 விக்கெட்ஸே எடுத்து அது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி விடுவார். அனில் கும்ப்ளேக்கு அடுத்து ஒரு 10 விக்கெட் ஹால் எடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலர்னே அது எஜாஸ் பட்டேல் தான். ஸோ அதுவும் அந்த ஒரு வான்கடேயில் தான். அண்ட் தென் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னா 2023 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ விராட் கோலியோட 50th ODI 100 வந்தது மும்பை வான்கடே ஸ்டேடியமில் தான். ஏன்னா வந்து அந்த ஒரு கேம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஏன்னா 2019 நம்ம வந்து நியூசிலாந்து அகேன்ஸ்டாக தோற்றோம். ஸோ மேபி அதுக்கான ரிவெஞ்ச் மூமெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருந்த ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ ஒரு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா சரி சுப்மன் கில் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா விராட் கோலி வந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆடுவார். ஒரு 100 அடிப்பார். ஸ்ட்ரேஸ் ஏரோலாம் ஒரு நல்ல ஒரு 100 அடிப்பார். ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் போர்டில் புட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வந்து ஒரு புவர் ஸ்டார்ட் வந்து அதுக்கப்புறம் டேரல் மிச்சலும் கெயின் வில்லியம்சன் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது மேட்ச் நம்ம கை விட்டு போச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன் மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு அந்த ஒரு இது. லைக் முகமது ஷமி பிரில்லியன்ட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து நியூசிலாண்டு கேம்லேருந்தே எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி விராட் கோலி 50th ODI 100 இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவரோட கிரிக்கெட்டிங் ஐடல் சச்சின் டெண்டுல்கர் முன்னாடி அடித்ததுங்க. நிஜமாலே அந்த ஒரு மொமெண்ட்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் இருக்குது. விராட்டோட செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அதுக்கு சச்சினுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லி இப்போ வரைக்கும் கண்ணில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸில் அந்த ஒரு மேட்சை போய் பார்த்தாங்க செமிஃபைனல்ஸ் அகேன் நியூசிலாண்டு செமிஃபைனல்ஸு. ஸோ நிறைய ஒரு மெமரிஸ் வந்து மும்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா MS தோனி அகேன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு 3 6 அடிப்பார்.
ஸோ அந்த பழைய ஒரு தோனியை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது வான்கரே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச மெமரிஸ் இதெல்லாம் தான். ஸோ வான்கரே ஸ்டேடியம் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல வென்யூ, ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ அடிச்சாலும் வந்து அங்கே பத்தாது. ஏன்னா டிஃபெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த கடலுக்கு பக்கத்துலேயே அந்த ஒரு கிரவுண்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நிறைய விண்ட் ஃபேக்டர் நிறைய இருக்கும். அண்ட் தென் ரொம்ப காற்று பயங்கரமாக இதுவாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பேட்டிங் ஃபேவர் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து ஒரு 200 ஒரு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 300+ அடிச்சா, ஒரு T20யில் ஒரு 200+ அடித்தாலுமே அங்கே வந்து பத்தாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் அது. ஏன்னா மெரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மும்பை பொறுத்த மெரைன் டிரைவ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ நிஜமாலே அங்கே அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேடியம்க்கு வந்து ஒரு 50 இயர்ஸுங்கிறது ஒரு நிஜமாலே ஒரு கிரேட் ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய மூமெண்ட்ஸ் வந்து ஃபோர்த்கமிங் டேஸில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் மும்பை.